Glory be to the Father, the Son, and the Holy Spirit. Amen. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening everyone. We extend our season's compliments to you all on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. இந்த பண்டிகை காலத்தினுடைய ஒரு வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கூறி விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலே, விடுதலை ஜெபத்தின் சார்பிலே இருந்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலின் ஊழியத்தின் சார்பிலையும் ஜெபத்தின் சார்பிலையும் உங்களை வரவேற்பிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். Truly a good day that God happened to give. We greet you in the name of our Lord and Savior Jesus Christ. We wish you all the compliments of the season on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We are much honored to welcome you all. இந்த நாள் ஒரு அருமையான நாள். 24வது நாள் டிசம்பர் மாதம், கிறிஸ்துமஸுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு நாள். நாம் அநேகர் ஆயத்தமாக கர்த்தருக்கென்று நாம் ஆலயங்களிலே சென்று தொழுது கொள்ளும்படியாக இருக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்னால, பொது முடக்கத்தினால சில தளர்வுகள் மட்டும் கொடுக்கப்பட்டு ஆராதனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய சித்தப்படி நாம் இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக ஆலயங்களிலே இந்த நற்கருணை பெற முடியாமல் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை நாம் கிறிஸ்துமஸ் ஆராதனையை நாம் கொண்டாட போகிறோம். பரிசுத்த நற்கருணையோடு நாம் கொண்டாட போகிறோம். We are going to celebrate the Christmas along with the Holy Eucharist tomorrow if it is God's will. Please keep in your prayers. உங்களுடைய ஜெபங்களை வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாலை ஒரு கிறிஸ்துமஸுக்கு முன் இருக்கிற ஒரு துவக்க ஆராதனையா இருக்கிறது. It's going to be the beginning of the Christmas service for today. Let's close our eyes and let's look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி ஒரு நிமிடம் நம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நமது மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி மனோகர் அவர்கள் முன் வந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary Manohar to come forward and to lead us all in prayer for today's service. ஸ்தோத்திரிக்கிறேன். துதிகளின் மத்தியில வாசம் செய்கிறவரே, உன்னத இந்த நாளை நீர் எங்களுக்கு அற்புதமாக தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே புது பலன், புது ஜீவன் அன்றைக்கு நீர் கொடுத்திருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி. முக்கியமாக இந்த நேரத்துல ஜெபத்துல கலந்து கொள்கின்ற இந்த சலாக்கியத்தை தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சுவாமி. இந்த நேரத்துல கூட ஆண்டவரே அநேகர் இன்னும் வராமல் தாமதமா இருக்கிறார்கள் சுவாமி. அப்ப உம்முடைய சித்தம் இருக்கட்டும் தகப்பனே. எல்லா விதமான தடைகளையும் உடைத்து சீக்கிரத்துல ஆண்டவரே இந்த கூட்டத்துல இணைந்து ஒன்றாக துதிக்கவும், ஒன்றாக பாடும், ஒன்றாக சாட்சி பகரும். ஆண்டவரே இன்றைக்கு நீர் எங்களிடத்துல பேச இருக்கிற அந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தாவே நாங்கள் தாகம் கொண்டிருக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அழைத்திருக்கிற அந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல கூட எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்து கழுவி ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல கூட நீர் பிரதரோடும் ஆண்டியோடும் இருக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதமான தடைகளை உடைத்து போட்டு ஆண்டவரே உற்சாகத்தின் நாவினாலே நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவரை சுற்றிலும் ஆண்டவரே உடைய வைத்து பார்த்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா இயேசப்பா. எந்த ஒரு ஆடியோ சிஸ்டம் பிரச்சனையும் ஆண்டவரே, எந்த ஒரு அந்த பிரச்சனையும், எந்த ஒரு இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இராதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளுங்க இயேசு சுவாமி. முழுக்க இந்த நேரம் உம்முடைய நேரம் ஆண்டவர். நீர் எங்கள் மத்தியில நீர் அசைவாடும்படிக்கு ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தை உணர கர்த்தாவினர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு உம்முடைய நாளை ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாய் ஆண்டவரே ஒரு குடும்பமாய் ஆசரிக்க நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிக மற்றும் எல்லா விதான காரியத்தையும் கருத்துல அர்ப்பணிக்கிறேன். துதிக நம் மகிமையுடைய நாமத்துக்கு எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Thank you sister. Thank you for leading us all in prayer. இந்த நாள் ஒரு அருமையான நாளா இருக்கிறது. இந்த நாளிலே அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சமாதானமான ஒரு வார்த்தையை ஆண்டு கொடுக்க போகிறார். இந்த நல்ல நாளிலே இந்த கூட்டத்தினுடைய ஆரம்ப ஜெபத்தை நீங்கள் எடுத்து வைக்காக கர்த்தர் உண்மையில் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பங்களுடைய சந்தோஷம், சமாதானத்தை இன்னும்
அதிகமாக ஆண்டவர் கொடுப்பார். முதல் பாடல் எப்பொழுதும் பாடுகிறது போல வல்லமை உண்டு என்ற பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். Let's sing and glorify God. As usual, there is power, wonder working power. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை என்பதனாலே, கிறிஸ்துமஸ் முன் துவக்க ஆராதனை என்பதனாலே, இன்று எல்லா பாடல்களிலும் நீங்கள் கிறிஸ்துமஸினுடைய பிரதிபலிப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். You will be seeing all those best of Christmas references in each and every slide that you can see. So it's going to be the beginning of Christmas service that you're going to worship. Let's sing and glorify God. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். Hallelujah. Amen. தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமைகளை நாம் அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடி ரத்தத்தினாலே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். விசுவாசித்தவர்களாய் நாம் முதல் பாடலில் நாம் சேர்ந்து பாடுவோம். As we have sung and got the best of powers and talents from his blood, as we've been praising his name today, let's have the faith and sing God and glorify his name by singing the first song. தெரிந்த பாடல் எல்லாரும் நாம் இந்த பாடல் நாம் ஆலயத்திலே பாடிக்கொண்டிருப்போம். இந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். We'll be singing this hymn in all the special services of Christmas in the church, and today we're going to sing it over here. Let's glorify God. Oh, come, all ye faithful, joyful and triumphant. Oh, come ye to Bethlehem. Come and behold him, born the King of ages. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. God of God, light of light, lo, he abides on the Virgin's womb. Mary, God, begotten, not created. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Christ the Lord. Sing, choirs of angels, sing in exaltation. Sing, all ye citizens of heaven above. Glory to God, all glory in the highest. Oh, come, let us adore him. Oh, come, let us adore him. Oh, come, let us adore
praise Christ the Lord. Yea, Lord, we greet thee on this happy morning. Jesus, to thee be glory given. Word of the Father, now in flesh appearing. Oh, come, let us adore it. Oh, come, let us adore it. Oh, come, let us adore it. Christ the Lord. Hallelujah. Amen. சாஷ்டாங்கம் செய்ய வாரும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி அவரை சாஷ்டாங்கம் செய்தோம் நம் துதிகளோடே. As we have been adoring and we've been worshiping him with songs of praise. Today's responsorial psalm is taken from the book of Psalms chapter 24 verse 1 to 10. Please read and get the God's blessings for you and your family. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள் முடிய இந்த நாளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதமா இருக்கிறது. எடுத்து வாசித்து குடும்பத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். The earth is the Lord's and everything in it, the world and all who live in it. For he founded it on the seas and established it on the waters. Who may ascend the mountain of the Lord? Who may stand in his holy place? The one who has clean hands and a pure heart, who does not trust in an idol or swear by a false god. They will receive blessings from the Lord and vindication from God their Savior. Such is the generation of those who seek him, who seek your face, God of Jacob. Lift up your heads, you gates, be lifted up, you ancient doors, that the King of glory may come in. Who is the King of glory? The Lord strong and mighty, the Lord mighty in battle. Lift up your heads, your gates, lift them up, you ancient doors, that the King of glory may come in. Who is he, this King of glory? The Lord Almighty. He is the King of glory. Amen. Amen. Glory be to God. Amen. For the wonderful psalm that God has given today. And let's glorify God. Amen. கர்த்தர் அருமையான ஒரு சங்கீதத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துமஸின் துவக்க ஆராதனையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். We are in the beginning service of Christmas today. So this is a blessed day that God happened to unite us, rejoin us together to glorify him. இந்த நல்ல நாளிலே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டு ஒரே குடும்பமாக நம்மளை பாவித்து ஆசீர்வாதத்தை பெரும்படியாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். Even we all have our duties and commitments of giving sweets to our neighbors and friends, but we are investing our time in God. Even same thing goes in Deliverance Prayer House too. Even we have the other works to be done, but this time is for God that we have given as a mandate. So let's glorify God in this wonderful moment. And as we have sung, "Oh come all ye faithful," and with adoration we were just praising his name. சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர் வணங்கி நாம் பாடினோம். ஒரு நல்ல பாடலை நாம் பாடினோம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை வாசித்த அருமையான குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பாராக. May God bless the family who happened to read this wonderful verse. The second song, it's a Tamil song, and we're going to sing and glorify God. It's a known song. Please join along with me and praise his name. இரண்டாவது பாடல் ஒரு தெரிந்த ஒரு தமிழ் பாடல். என்னோடு சேர்ந்து பாடும்படியாய் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் என்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் என்பாய் பாடுங்கள்.
வான்மலர்தான் இப்புவியினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வில் இன்று. வான்மலர்தான் இப்புவியினிலே மலர்ந்திட்டதே நம் வாழ்வில் இன்று. நமக்காய் பிறந்தார் பாசம் கொண்டு வாழ்வின் மீட்பின் பாதையிலே. நமக்காய் பிறந்தார் பாசம் கொண்டு வாழ்வின் மீட்பின் பாதையிலே. இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்றே கண்டோமே இன்று. மாசற்றவர் நம் வாழ்வினிலே மகிமை என்றே கண்டோமே இன்று. விடிவெளியாக தேவபாலும் தாழ்மை தாங்கி அவதரித்தார். விடிவெளியாக தேவபாலும் தாழ்மை தாங்கி அவதரித்தார். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். உலகம் என்னும் தேவஸ்தாவினிலே கரதானில் பல ஆண்டுகளாய். உலகம் என்னும் தேவஸ்தாவிலே கரைதானில் பல ஆண்டுகளாய். பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துள்ளார். பாதை தெரியாதிருந்த நம்மை வாழ வைக்க வந்துள்ளார். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில் தென்கவி பொழிந்தே கர்த்தர் ஜெனித்தார் அன்பாய் பாடுங்கள். இசை மழையில். Hallelujah, amen. It's totally a blessing that I would say that we've been blessed to sing and glorify God today, because many of us all these years pastors, if we can see that we were preparing for the service, the next day service. So the night service or the early morning service, we will be waiting and we will be preparing everything. ஸோ இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் நாம் நம்முடைய ஆயத்தம் செய்து கொண்டிருப்போம் ஆலயங்களுக்கு சென்று தேவனை தொழுவதற்கு. இந்த வருடத்திலே ஆண்டவர் விசேஷமாக லாக்டவுனிலிருந்து முழுவதுமாக இந்த நாள் முழுக்க ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை கிருபை செய்திருக்கிறார். ஆமென். God has chosen us to bless right from the beginning of the lockdown till today. It is a wonderful thing that we have a kind of unity and that we've been united and we've been rejoicing God in His presence. அவரை நாம் தேடுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு அழகான ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. முதல் வேத பாடம் யோவான் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுத்து வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். John chapter 1 verse 3. Please read to get the blessings from God. All things were made by him, and without him was not anything made that was made. Amen.
Amen, amen, amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக. இந்த அருமையான வசனத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறார். இதை வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே விசேஷமாக புத்தாண்டிலேயும் ஆசீர்வதிப்பார். May God bless this wonderful family who happen to read the blessed verse today. May God bless them during this Christmas season as well as in the forthcoming New Year. Let's sing and glorify God with a third song. மூன்றாவது பாடலை தேவ மகிமைக்கென்று நாம் பாடுவோம், சேர்ந்து பாடுவோம், ஆராதிப்போம். கரங்களை தட்டி நாம் பாடி நாம் ஆராதிப்போம். Let's clap our hands and sing and glorify God with the third song. It's also a traditional song that we every Christmas that we sing. Was to certain poor shepherds in fields as they lay, in fields as they lay, keeping their sheep on a cold winter's night that was so deep. And saw the star shining in the heavens beyond, then found and to the world it gave great light, and sight continued the day. And to follow the star wherever it goes. No way, no way, no way, no way. God is the King of Israel.
Hallelujah. Glory be to God. Praise be to His name. தேவ நாமத்துக்கு கனமும் துதியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது வேதப்பாடம் கொலோசியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 15 வசனங்களிலிருந்து 17 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Colossians chapter 1 verse 15 to 17. Please read and get the God's blessings for you and your family. அவர் அதிரீசனமான தேவனுடைய தத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆமென். Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God bless them with the special blessings during this Christmas and the forthcoming New Year. இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை தேவன் மென்மேலும் ஆசீர்வதித்து கிறிஸ்துமஸ் காலங்களுடைய ஆசீர்வாதமும் வருகிற புத்தாண்டுடைய ஆசீர்வாதமும் அவர்கள் குடும்பங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமாய் வழங்குவாராக. May God bless His words. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நான்காவது பாடல் தேவ மகிமைக்கென்று ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடுவோம். A fourth song, it's a Tamil song, it's a Christmas song, it's a known song. Let's sing and glorify God. And all the songs that we used to sing every year, and this particular 2 Tamil numbers that we used to sing while we used to go for carol service as Tunes and Tones School of Music, when we used to go and represent, we used to sing all these songs in the past years. This year we are doing it virtually, singing for the glory of God. ஒவ்வொரு வருடமும் இந்த பாடல்களை Tunes and Tones Music School சார்பாக ஒரு ஆலயத்திலும் ஒரு கிறிஸ்துமஸ் கேரல் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் சென்று பாடுவோம். ஆனால் இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்மை இந்த பாடல்களை கொண்டு நாம் தேவனை துதிக்கும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம் ஒரு அருமையான பாடல். வருவீர் இறைவா, என்னை ஆளும் மன்னவா, பரமன் புதல்வா, அருள் தாரும் பாலகா. வருவீர் இறைவா, என்னை ஆளும் மன்னவா, பரமன் புதல்வா, அருள் தாரும் பாலகா. எளிமை தவழும் உந்தன் முன்னனை அருகே, ஆஹா ஆஹா, எளிமை தவழும் உந்தன் முன்னனை அருகே, கிருபை பெறவே வருவேன் தினம் இறைவா, கிருபை பெறவே வருவேன் தினம் இறைவா. வருவீர் இறைவா, என்னை ஆளும் மன்னவா, பரமன் புதல்வா, அருள் தாரும் பாலகா.
அன்பும் அரணும் நிலவும் வழியினிலே. ஆஹா ஆஹா அன்பும் அரணும் நிலவும் வழியினிலே நீரவும் சுகமாய் அணைத்தே நடத்திடுவீர். நீதமும் சுகமாய் அணைத்தே நடத்திடுவீர். வருவீர் இறைவா என்னை ஆளும் மன்னவா பரமன் புதல்வா அருள் தாரும் பாலகா. வருவீர் இறைவா என்னை ஆளும் மன்னவா பரமன் புதல்வா அருள் தாரும் பாலகா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the God the Father. The next reading is from the book of Romans chapter 6 verse 23. Please read and get the God's blessings for you and your family. ரோமர் நிருபத்திலே 6வது அதிகாரம் 23ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து ஆசத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். For the wages of sin is death, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord. Amen. 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 கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்களை வாசித்த அருமை குடும்பத்தாரை மென்மேலும் கர்த்தர் வழிநடத்துவாராக. May God bless the family and may God bless them with all that they need out of His will. Whatever the desires they are, let them be blessed with riches from heaven. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless the verse. Testimony time. As you all know, this is the beginning service of Christmas. கிறிஸ்துமஸினுடைய துவக்க ஆராதனையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் விசேஷமான நாள். சில வருடங்களுக்கு முன்பதாக தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக இருந்த ஒருவர் இந்த நாளிலே மரித்த பொழுது அடுத்த நாள் கிறிஸ்துமஸ் ஆராதனையிலே பங்கேற்க முடியாமல் அனைத்து கிறிஸ்தவர்களும் கஷ்டப்பட்ட ஒரு நாள். Many people were not able to go to church few years back just because a great politician has happened to leave the earth. So there were a lot of other violence which are happening and many people were not able to go to church. ஆனா இந்த நாள்ல ஆண்டவர் நம்மை பத்திரமா வைத்திருக்கிறார். உண்மையாக one whole year we were able to cover another 5 more days to go. இன்னும் ஒரு 5 நாட்கள் 6 நாட்கள் மட்டும் இருக்கிற நேரத்தில் இந்த முழு வருடத்தையும் ஆண்டவர் நம்மளை பத்திரமாய் கடக்க செய்திருக்கிறார். He has provided every day 3 meals a day with water, with good air, with protection, a roof above our head, and good clothing and good money to spend, and good health. He has protected us in from many accidents. He has protected us. ஒரு வருடம் முழுவதும் இந்த 12 மாதங்கள் இன்னும் ஒரு 6 நாட்கள் 5 நாட்கள் பாக்கி இருக்கிறது. ஆனால் இந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் நம்மோடு இருந்திருக்கிறார். நல்ல உணவை ருசியுள்ள பதார்த்தங்களை 3 வேளை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு தண்ணீரை கொடுத்திருக்கிறார். காற்றை கொடுத்திருக்கிறார். நாம் சுவாசிக்கும்படியாக நாம் ஜீவனோடு இருக்கும்படியாக கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நாம் உடுத்த உடை, நமக்கு தலைக்கு மேலே ஒரு கூரையை கொடுத்திருக்கிறார். நமக்கு செலவுக்கு வேண்டிய பணங்களை கொடுத்திருக்கிறார். சுகத்தை கொடுத்திருக்கிறார். பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடங்கள் மாத்திரம் அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால் அதுவே சாட்சிகள் அநேகமா இருக்கும். If you would have think about all those blessings that what God has given to us only this year, we can measure it. It will be more and more and more. But imagine the God who happened to be along with us from the time that we came into this world. இந்த உலகத்தில் நாம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் விஸ்தரமாக வைத்திருக்கிறார். And you can see all the slides are so joyful. எல்லா ஒரு ஸ்லைடும் நீங்க பார்க்கும் பொழுது கிறிஸ்துமஸனுடைய கிறிஸ்துவை பற்றி இந்த ஒரு அருமையான ஒரு சந்தோஷமான சமாதானமான நாட்களை குறித்து அது சொல்லுகிற விஷயம். All those best of blessings. So all that we have, let's share it for the glory of God as an offering by saying our testimony to God. கிறிஸ்துவுக்காக நம்முடைய காணிக்கைகளை நாம் சாட்சி மூலமாய் நாம் சொல்லி அவர் மகிமைப்படுத்துவோம். Testimony time, சாட்சி நேரம்.
பிரேசோடனா Praise the Lord, ma. Praise the Lord. ஆனா நேத்துக்கு நாங்க சென்னை டு கோயம்புத்தூர் வந்தோம். சோ நாங்க லேட்டா ஸ்டார்ட் பண்ண மத்தியானம் இங்க வரும்போது ஆல்மோஸ்ட் 12 o'clock ஆயிடுச்சு. பட் God had protected us throughout our journey. நாங்க பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார். Praise and glory be to God. Thank you, Anna. Amen. Amen. Glory be to God. As you know, from our meeting, our dear Preeta and Frank happened to be in Coimbatore, and yesterday they happened to start their journey. Preeta happened to text. எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, அண்ணா நாங்கள் கோயம்புத்தூர் போகிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, எங்களுடைய ஜேர்னி பத்திரமா இருக்கணும்னு. என்ன அழகான ஒரு விஷயம், நம்ம மீட்டிங் அட்டன் பண்ணுற வருஷா காரைக்குடி போயிட்டு வராங்க, பிரீதா கோயம்புத்தூர் போயிட்டு வராங்க. நம்ம இங்க இருக்கிற சென்னைக்குள்ள போறதுக்கு பயப்படுறோம், ஆனா தைரியமா போயிட்டு வராங்க, ஆண்டோட விசுவாசனால போயிட்டு வராங்க. ஆமென். கர்த்தர் பத்திரமா எடுத்துக்கொண்டு சொன்னார், ஒரு முறை அழகா எடுத்துக்கொண்டு வருகிறார். குடும்பங்களோடு இருக்கும்படியாய், அந்த அன்பை நாம் பரிமாறும்படியாய் கர்த்தர் தாமே இந்த சாட்சி ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் நமக்கு இன்னும் சந்திப்பதற்கு ஏற்படுத்தி கொடுப்பார். God will give much more chance for us to meet each other and to express our love. And you can also see from Sister Mary's family, Brother Manohar used to travel from Chennai to Kerala. அவரும் சகோதரரும் அதிகமாக போயிட்டு வராரு. கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். God is protecting in all situations. Glory be to God. Amen. Any more testimonies to glorify God? சாட்சிகள் இருந்தா நீங்க சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். Yes, sir. Evening, sir. Yes, ma'am. Continue. No, Varsha, you go. Okay, ma'am. All praise and glory to God. I thank God for the wonderful year He has blessed us with and helped us come till this very day. None of us expect, நான் யாருமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கல 2020 இப்படி ஒரு வருஷமா இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கல. பட் இந்த ஒரு வருஷத்துலயும் வந்து எவ்வளோ சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் இப்படி ஒரு சுச்சுவேஷன்ஸ்லயும் சரி, ரெயின், சைக்ளோன், இம்பார்ட்டன்ட்லி பேண்டமிக் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் சரி, God has been so merciful to us and He has protected me and my family so beautifully. அப்படி ஒரு லாக்டவுன் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, இன்கம் இருக்காதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் அப்பயும் வந்து ஆண்டவர் எங்களை சூப்பரா வழி நடத்தினார். எந்த இது வந்து என்ன சொல்ற, எந்த கூட்ஸ் வந்து செல் ஆகாது, வேஸ்ட்ன்னு நினைச்ச ஒரு கூட்ஸையும் வித்து எங்களுக்கு ஆண்டவர் எங்களோட தேவைகளை சந்திச்சாரு. எங்க பாட்டிக்கு அப்படி ஆகும்னு நினைச்சு பார்க்கல. ஆனா அவங்களை ஆகியும் எங்களை எங்கிருந்து பத்திரமா எங்களை காரைக்குடி கூட்டு போனாரு, அவங்களுக்கும் சுகப்படுத்தினாரு. இப்பயும் அவங்க இன்னும் பெட்டரா வச்சிருக்காரு. எப்ப நாங்க போகணும்னு ஆசைப்படுறோமோ அப்பப்பெல்லாம் வந்து எங்க காரும் நாங்க ரொம்ப பெருசா செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி எடுத்துட்டு போறது இல்ல. அட் சேம் டைம் ஈவன் நானும் எங்க அப்பாவும் ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் இல்ல. பட் இட்ஸ் ஒன்லி God who's taking us safely and bringing us back safely. எந்த ஒரு தடைகளும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்களோட போற வழியிலும் சரி, எங்களுக்கு என்னென்ன தேவை, எங்களுக்கு தேவையான சாப்பாடு, பெட்ரோல், எல்லாமே தேவையான எல்லாத்தையுமே எங்களை சந்திச்சு எங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்து, ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து என்னால இவ்வளவு தூரம் எக்ஸ்பெக்ட் அட்டெண்ட் பண்ண வச்சாரு. எனக்கு என்னென்ன தேவையோ என்ன லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க, எனக்கு சிஸ்டமுக்கு நிறைய தேவைகள் அதை வாங்கி கொடுத்தாங்க. God has answered all my prayers and everything was answered in the right time, the right moment, even from the smallest things. நிறைய ஜெபம் வந்து நான் பெருசா கேட்காட்டியும் சின்ன சின்ன விஷயம், லைக் லாஸ்ட் வீக் நான் ஊருக்கு போகும்போது I had college on Saturday, but the point was ஏன்னா பச்ச பிரேயர்னா because there are some days டைம் டேபிள் வந்து எனக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கு. ஸோ அந்த டைம் டேபிள் ஒருவேளை சனிக்கிழமை வச்சுட்டாங்கன்னா எனக்கு நிறைய கிளாஸஸ் கட்டவே, எனக்கு அட்டெண்டன்ஸ் போகுமே. நான் ஜஸ்ட் ஒரு தாட் தான் யோசிச்சேன். ஐ ஜஸ்ட் தாட், ஏசப்பா வேற ஏதாவது டே வச்சு எனக்கு கிளாஸஸ், என்னோட கிளாஸஸ் இல்லாத டைமா வச்சாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் லாக் ஆகாது, எனக்கும் கிளாஸஸ் கட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தை விட ஒரு சின்ன பேஜ் மாதிரி தான் சொன்னேன். யூ ஒன்ட் பிலீவ், மை ஃப்ரெண்ட் இஸ் டெக்ஸ்டிங் மீ டைம் டேபிள், Thursdays டைம் டேபிள் சொல்றான். அந்த டைம் டேபிள் வந்து கிளாஸே இல்லை. ஆல் பிரேஸ் அண்ட் glory to God. So அந்த மாதிரி every single thing which I asked, and I could see how beautifully God has guided me and my family throughout this whole year, which we never ever thought that we would be able to come till this very day. And I feel so happy. நிறைய பேர் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தவங்க இன்னைக்கு இல்ல. நிறைய பேர்கிட்ட நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இல்ல. நம்மளுக்கு நிறைய நல்ல ஒரு இடத்துல பத்திரமா வச்சிருக்காரு, ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, சாப்பாடு கொடுத்துருக்காரு, தண்ணீர் கொடுத்துருக்காரு, இருக்கிறதுக்கு ஒரு அழகான வீடு கொடுத்துருக்காரு. சம்திங் அதர் ஃபேமிலி இஸ் ரன்னிங். ஆனா இது என்கிட்ட இருக்கு இந்த திங்ஸ்லாம் I feel so blessed and I feel God has blessed me abundantly because இந்த விஷயங்கள்லாம் இல்லாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயங்கள் இருந்தவங்க கிட்ட இப்ப இல்ல. அதெல்லாம் மத்தியில வந்து God has raised my family and kept it so beautifully protected. I feel so blessed and I'm always grateful for that. Thank and glorify God. All praise and glory to God. Thank you, sir. Amen. Varsha, how old are you, Varsha? You forgot to say one testimony. I will just say it on behalf of you. How old are you?
I'm 21, sir. Okay, 2 years before, even last year, she was very scared to ride the two-wheeler, even from Paris to Adayar. But I would like to say that she has told me, this time when she happened to go to Karaikudi, she was driving one long stretch and she was driving the car from Chennai to Karaikudi. Amen. Glory be to God. 2 வருடங்களுக்கு முன்பதாக போன வருடம் கூட கிறிஸ்மஸ் நம்ம யூல் சாங் ப்ரோக்ராம் நம்ம கேரல் சர்வீஸ் பண்ணப்போ கூட கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது கொஞ்சம் பயந்து பயந்து தான் ஓட்டுவாங்க அடையார். ஸோ இந்த மாதிரி சென்னைக்குள்ள டூ வீலர் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. இந்த முறை அவங்க சொன்ன ஒரு விஷயம், நான் காரைக்குடிக்கு நானே சிங்கிள் ஸ்ட்ரெச் நானே கார் ஓட்டிட்டு போயிட்டு நான் வந்தேன். It is something that God is teaching and God is guiding and God has put his angels. Because the reason is, we have many brothers and sisters in our group that they all drive. But it is something, what I feel is, without the God's guidance and without the God's knowledge, driving today in a highway, that too, being a youngster and taking their family along with them, because the father is next to her, the mother and her sister is behind them. So இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ ஒரு இடத்துல இந்த ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். And God has taught her and God has lifted her more and more high. I thank and glorify God. And this is what I want to say on behalf of Varsha. Sorry, Varsha, if I've said your testimony to glorify God. Thank you, sir. Thank you, sir. No problem, sir. Thank you, sir. Amen. Amen. Praise and glory to God. Amen. Yes, sir. Okay. Next testimony. Any more testimonies? Please share for the glory of God. Praise the Lord, brother. This is Austin here. Praise the Lord, brother. Praise the Lord. I just wanted, in fact, we wanted to tell something similar, same thing what Varsha had said. Thanking God for all that he has done for us all through this year. Just like to add one more. In spite of us not going to church, we have to thank and ask God's blessing, especially for Deliverance Ministry, for bringing us closer to God. Every day we are able, in fact, those days only Sundays we used to attend service, but today we are able to get closer to God every day. I praise God for that, and I praise God for keeping us safe. Once more, keep all through these months, especially when I have old parents at home, to keep them under control and keep them inside the house is very difficult, and God has really helped us do that, keeping them healthy and happy. So all praise to God. Thank you, sir. Thank you, sir. Thank you, brother. Thank you so much. A wonderful testimony. Glorified God. Because the reason is, it is not easy to have old parents at home and to care about them and to take care and note everything what they need, exactly every second what would be their need, to look onto them, to take care of them, and also to run the family and to meet all the necessary works, everything. It is not easy, but only with God's guidance we're able to do it. And another thing, as brother said, throughout this year, throughout all the months and all the weeks, we were like in a close nuclear structure. We could not feel that we are away from the family or we are away from anything. Whatever the online classes, the online work, everything, whatever we did, we were a little more closer to God. As brother says, it is something God has united us through this deliverance ministry, and God is upholding us every day that we are able to provide time with God. And truly it's a blessing. And I'm praying here that more families should come and they also should get the blessings. அநேக குடும்பங்கள் இன்னும் இதனால பயனடைந்து அவர்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வரும்படியாய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். And glory be to God. And tomorrow we're going to have a Christmas service, and God willing, please pray, like if God gives the will tonight, and we will be celebrating a Eucharist, a Holy Communion tomorrow in the Christmas service. இந்த நாள் நாம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறோம், ஒரு விசேஷமான கிறிஸ்துமஸின் துவக்க ஆராதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாளைய தினம் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெறும். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் கர்த்தருடைய பந்தியிலே நாம் சேரும்படியாக, நற்கரை நாம் எடுக்கும்படியாக கர்த்தர் வாய்க்க செய்வார். நான் இரவு ஜெபிக்க போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசிக்கிறேன். Thank you, brother. God's name was glorified by your testimony. Amen. May God bless you and your family abundantly. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Okay. Glory be to God. And God has made me as a living testimony all through these 12 months, especially all the weeks during this pandemic situation.
And I was able to take my mother out even for ministry. That is what the most important thing. ஸோ ஒரு நாளும் சில நேரங்களில் அம்மாவை அழைத்து கொண்டு ஊழியத்திற்கு போகும்படியாக சித்தம் இருக்கும்போது அவர்களுடைய வயதை நான் வைத்து எப்படி கூட்டிட்டு போதான்னு யோசிப்பேன். ஆண்டவர் இருக்கிற விசுவாசத்தில் நான் அழைத்து கொண்டு போவேன். அநேகருக்கு அவர்கள் ஜெபிக்கும்படியாக இருந்தது. இந்த ஜூம் மீட்டிங் வழியாகவும் மற்றும் நேரில் போய் ஜெபிக்கும் வழியாக ஒரு வழி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த 12 மாதங்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எனக்கு தேவையான அனைத்தையும், all my food, all my water, all my everything, my health, everything God has provided. Still now I'm happy and I'm rejoicing in God. இன்னும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தருடனே இன்னும் அதிகமாக களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். And it is a wonderful thing. Yesterday, as I was coming home, I got an SMS from my music school house owner. I would say, because it's a house, but it has been converted into a music school. So it is in Gandhinagar, as you all know, Tunes and Tones. என்னுடைய அந்த இடத்தினுடைய உரிமையாளர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தார். From this December 31st, our contract is getting over. From Jan 1st, we need to renew our contract. And as per the proceedings, the legal proceedings, I'm increasing another 500 in your ரெண்ட். உங்களுடைய கொடுக்க வேண்டிய வாடகையிலிருந்து இந்த ஒரு டிசம்பர் மாதம் 31 முடிகிறது. ஜனவரி 1 நம்ம கான்ட்ராக்ட் புதுசாக போடணும். நீங்கள் ஓகேன்னா அந்த கான்ட்ராக்ட் போடலாம். உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் நாங்கள் வாடகையை ஏற்றிருக்கிறோம். And every year it is increasing. Every year it is going on and on and on. So sometimes I really feel, why should I run this? Shall I close this? Or shall I just make another way and take my music school near my house or somewhere, or shift to some other places, or sell all the instruments, like back again going and taking home tuitions. இதெல்லாம் நிறைய பிரச்சனைகள் வரும். But at the end of it, God was still insisting on one thing, because this place was given by God. Even for the past 2-3 years, the tuitions are not going well, but even though God somehow was blessing me to pay the rent, even in this pandemic situation, the first 3 months I was not able to pay. And when the due date comes, I just request him, sir, can I just pay it on the next month, add it to it? Can I just pay because I have other loans and thing and all? He was very persistent about saying, okay, you have to pay. நீங்க கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு லோன் போகுது. So there is no other go. Not even one day bar, every month during this pandemic situation, even the music school was locked. I had to pay the rent, and I was paying it. எல்லா மாதமும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இந்த மெசேஜ் நேற்று கேட்ட பிறகு ரொம்ப யோசித்தேன், ஒருவேளை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா. ஆனால் ஒரு விஷயம், இது ஆண்டவர் கொடுத்த ஒரு குழந்தை. நான் when I pray, I used to keep as like, Lord, you have given me this baby of Tunes and Tones School of Music as to me, and you want me to grow that. And we had prayer meetings in Tunes and Tones School of Music. So every second Saturday during the normal situations, we used to have prayer meetings in Tunes and Tones, and many people used to come, and it was something nice and good. ரொம்ப அழகா 2வது சனிக்கிழமை அந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அழகாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல ஜெபம் பண்ணுவோம், ப்ரேயர் மீட்டிங் நடக்கும், கிறிஸ்மஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ஈஸ்டர் ப்ராக்டிஸ் இதெல்லாம் நடக்கும், choir practice நடக்கும், மியூசிக் எல்லாம் ஒரு oneness of thing. Every Saturday we used to meet, and with the brothers and sisters we used to sing and praise God and practice and have some nice good moments to praise God. So I was thinking about it, and God just reminded me, so long I have been there along with you. All these years I have been along with you. I have provided you, and if you have faith, you just go ahead, whatever it is I'll do. இந்த மாதமும் வரப்போற எல்லா ஆண்டுகளும் நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன். உனக்கு எப்படி இத்தனை மாதங்கள் உன்னுடைய தேவையை சந்தித்தனோ அதே போல் சந்திக்க போகிறேன். ஸோ நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். When God gave me this word, I was really happy about it, because I really feel it's a blessing. It's a very good blessing. It's a wonderful blessing, because many people, and yesterday my student was telling me that he happened to release a song, and he said, sir, all that you taught. I said, glory be to God. It is God who taught you. God just used me as an instrument. என்ன ஒரு சின்ன ஒரு கருவி போல பயன்படுத்தினார் நான் சொன்னேன். காரணம், இந்த ஒரு மியூசிக் ஸ்கூல் அநேகருக்கு கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய இடமா இருந்தது. Many people were knowing about, not only as a music school, it was a place where they could worship God, they could come and tell their problems, and they get prayed. So today, God has given me that wonderful thing, and God is also supporting me for all these months, and God is still going to support in the future too. So I would like to thank God for all the months and years and everything, and especially for TT, Tunes and Tones School of Music. And I thank God for this wonderful unity, the family that we have, the fellowship that we have, the service that we have to glorify God. May God's name be glorified. Amen and amen. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் வந்து நீங்க சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன்.
Amen. Amen. Okay, let's sing a song of thanks, glorifying God, and let's get into the word of God. நாம் ஒரு சிறிய பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word. Let's sing one more time to glorify God, His name above all names. Jesus, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us, blessed Redeemer, living word, blessed Redeemer, living word. Hallelujah. Amen. I'm so happy to see all those slides, because the reason is today when I was doing this work, and I really felt the joy in me as I was doing it, having all those Christmas symbols and signs and all those Christmas tree and those decorations, everything. I was so happy because the reason we need to get more delighted in God. கர்த்தரோடு நாம் இருக்கும்போது ரொம்ப அதிகமாக சந்தோஷமா ஆனந்தமா இருக்கணும். Because many people, they think if there's a funeral inside the house, they cannot celebrate Christmas. Christmas is something is to show God's love to the world. கிறிஸ்மஸ் என்ற ஒரு பண்டிகை, இது பண்டிகையா இல்லாம கர்த்தருடைய அன்பை நாம் பரிமாறக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. We can forgive many people. We can help others. We can do so many things. And I have a plan. And I really planned it for tomorrow. Tomorrow, at least one person, I would like to give a food for the needy. ஒரு ஆளுக்காவது அவர்களுக்கு நாளை ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். காரணம் இத்தனை மாதங்கள் ஆண்டு பத்திரமா வச்சிருக்காரு. All through these months, all those little cake and all those little savories and snacks that we're going to give for our neighbors, it all matters. But one person who's really in need, if we can at least, more it's up to us, but one person, if we can give a proper food, and we can just say, this is Christ has given to you because Christ loves you. கிறிஸ்துவனை நேசிக்கிறார், கிறிஸ்துவனுடைய அன்பினாலே இந்த சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கப்படும் நம்ம சொல்லும் பொழுது, they are going to glorify God, because this is a special day. And not only with food, we can just show our love. We can help certain poor pastors, poor evangelists, poor missionaries. ஒரு சில ரொம்ப கஷ்டப்படுகிற காலத்துல கிறிஸ்மஸ் கூட தன் பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்க கூட முடியாத இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ஹெல்ப் பண்ணலாம். So it is about transformation, about the love that we have, God's love. It has been, what to say, it has been given to us for us to share. கர்த்தருடைய அன்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் கர்த்தருக்கென்று பயன்படுத்தும்படி. Amen. Hallelujah. Hallelujah. Let's close our eyes for a minute and look unto God. கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். Hallelujah. Amen. Lord, thank you for this wonderful day, this 24th of December. We can never ever forget in our life. The best of blessings that all that we have seen and been given and been using, utilizing it. Lord, thanks for everything, oh Lord. Let tomorrow be a blessed day in our life. And the entire week that we're going to face, let it be a blessed week in our life. Lord, the word that you're going to meditate, you talk to us. You be our teacher, mentor, and guide. In Jesus' mighty name we pray. Amen. 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 Hallelujah. Hallelujah. Shall we just praise God for a minute? Hallelujah. Shall we give a powerful shout? Hallelujah. Amen.
Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Normally, I was planning to give a sermon about Christmas, about Christ, about the ascension of angels and all these things. The தேவதூதர்கள் வந்து காட்சி அளிக்கிறது, மரியாள் ஒரு கன்னிகை ஒரு கர்ப்பவதியாகி குமாரனை பெறுகிறது, இதெல்லாம் தான் நான் நார்மலாக கிறிஸ்மஸ்க்கு சொல்லக்கூடிய மெசேஜா இருக்கும். This will be the sermon. But as I was asking God talked to me in a different way. கர்த்தர் என்னோடு பேசிக்கொண்டிருந்த காரியம் வித்தியாசமா இருந்தது. All through these years, people used to talk only about how it happened. They were talking about the history, but they don't talk about the real meaning why Christ came into this world. இது எல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுடைய பிறப்பை பற்றி, மரியாளை பற்றி, யோசேப்பை பற்றி, ஜோசப், about Mary, about the stable, about the donkey, about everything they talk, but they don't talk the direct reason about why God happened to come into this world. எல்லா காரியங்களும் பேசுவாங்க, நினைவு கூறுவாங்க. ஆனா முக்கியமான காரியம் எதற்கு கிறிஸ்து உலகத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்றதை நிறைய பேர் தவறிடுவாங்க. இதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். John, the Gospel book of John, chapter 1, verse 3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. All things were made by him. Without him was not anything made that was made. Today, you and me, my dear brothers and sisters, when we read this verse, we can just come to a kind of a conclusion where it says, all things were made only by him. And without him, nothing was not anything made that was made. இந்த உலகத்துல உண்டானது எல்லாம் கிறிஸ்து இயேசுவினாலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பிதாவானவர் அவருக்காகவே உண்டாக்கி, அவர் தன் மகனாய் இந்த உலகத்தில் அனுப்பும்படியாய் தன்னுடைய தன்னுடைய பராக்கிரமத்தையும் தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சத்துவத்தையும் காட்டும்படியாய் செய்திருக்கிறார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. Everything what happens in our life, it is also happening through him, in him. அவர் உண்டாக்குறது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே அவர் மூலமாய் அவருடைய சித்தம் நடந்து கொண்டிருக்கிறது. In many people's life, they think, why I need to fall in this infection, or why I need to fall in this sick, why this kind of a disease is there in me. என்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரு இன்ஃபெக்ஷன், இந்த ஒரு நோய், இந்த ஒரு நொடி எதுக்கு எனக்கு வரும்னு நினைப்பாங்க. Some people, they don't understand the meaning of what is happening in their life. அவருடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியத்திற்கு அர்த்தம் தெரியாமல் இருப்பாங்க. They don't know what is the real reason behind it. எந்த ஒரு முகாந்திரம் இதுக்கு இருக்குன்னு தெரியாது. But for some's life, God happened to give that as a turning point. சில பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய விஷயம் ஒரு திருப்புமுனை. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக விஷயங்கள்ல ஆண்டவர் என்னை கைவிடல. Many accidents have happened. And today I should have been in joints and bones connecting with all the rods. என்னோட உடம்பு ஃபுல்லா இன்றைக்கு ஒரு மேக்னெட் வச்சா எப்படி இந்த மேக்னெட்ல எல்லா இரும்பெல்லாம் ஒட்டிக்குமோ அந்த மாதிரி உடம்பு ஃபுல்லா இன்றைக்கு பிளேட்டா இருந்திருக்க வேண்டும். ஆனா கர்த்தர் ஒரு முறையும் என்னை காப்பாற்றினார். ஒரு டர்னிங் பாயிண்ட். நான் ஆண்டரை விட்டு விலகி போகும்போதெல்லாம் ஒரு அடிப்படும் போது ஆண்டர் என்னோட மகனே என்னோடு இருக்கிறேன், என்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன், நீ என்னோடு வந்து விடு. This is what God always says. Whenever I just be in an accident, I happen to be in the trauma care or in the ICU or IMC or whatever it is, and every time God says, I have not left you, you have left me. You have gone to be along with the devil, but I'm not going to leave you. Come, son. This is what God says. Because everything happens, God's still along with us, because it happens according to him, along with him, in him. அவரோடு இருந்து அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற அவர் மூலமாக நடத்தப்படுகிற காரியமா இருக்கிறது. உண்டானதொன்றும் அவரை இல்லாமல் உண்டாகல. Nothing has been created in your life. You can never ever say that it is my own might, my own power, where I'm just standing like this today. என்னுடைய சொந்த முயற்சியால, என்னுடைய சொந்த கஷ்டத்தினால நான் அதற்குன்னு சொல்லவே முடியாது. காரணம் இது எல்லாம் ஆண்டவருடைய திட்டம். உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல கணவனோ, ஒரு நல்ல மனைவியோ, நல்ல பிள்ளைகளோ, நல்ல பெற்றோர்களோ ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா இது எல்லாம் அவராலே உண்டாயிற்று. ஆமென். If God would have given you a nice husband or a nice wife or a nice children or a nice parents in your life, it is happening because of God permitted that in your life. If you have a good job, if you have a good business, it is permitted by God. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல வேலை இருக்கிறதா, இல்ல நல்ல ஒரு வியாபாரம் இருக்கிறதா, அதுவும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஈவு. அவரால இல்லாம வேற யாரால கொடுக்க முடியாது. If you would have crossed your schooling and your college and you have been a scholar by today and you have a reputation in front of the society, it is happening because of God. உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் நீங்கள் இதெல்லாம் பள்ளி படிப்பெல்லாம் முடித்துவிட்டு, கல்வி படிப்பெல்லாம் முடித்துவிட்டு, நீங்கள் ஸ்தரமா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, ஒரு இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தில் இருக்கிற போது நீங்க வாழ்கிற வாழ்க்கை உங்களால் ஏற்படவில்லை, அவரால் ஏற்பட்டிருக்கிறது. ஆமென். Hallelujah. All things were made by him, and without him was not anything made that was made. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவர் எல்லாமல் உண்டாகவில்லை. Verse is been coming again and again in the mind because it says it happened in your life just because he loved you. அவர் உங்களை நேசித்தபடினால இது உங்க வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது.
And the reason why he came to this world to save you and me. இந்த உலகத்துல அவர் மனிதனாய் பிறக்கிறதுக்கு வந்த ஒரு காரணம் உங்களையும் என்னையும் அவர் நேசித்து அவர் காப்பாற்றும்படியாக வந்திருக்கிறார், ரட்சிக்கும்படியாக வந்திருக்கிறார். This is the truth. The reason he has come down to earth to save us. Such a big God who created the entire universe happened to take a small form of a human, comes in the planet of earth, and just because he wants to save you and me. அவ்வளோ ஒரு பராக்கிரமம் உள்ளது, அவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு தேவன், இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிற அவ்வளோ ஒரு பெரிய ஒரு தேவன் சின்ன ஒரு மனிதனாய் சாயல்ல இந்த பூமிக்குள்ள வந்து உங்களையும் என்னையும் ரட்சிக்க முடிய வந்திருக்கிறார். எவ்வளவு நல்ல விஷயம். This is the truth. This is the Christmas. இதுதான் உண்மையான நோக்கம். He loved everyone. He did not hate anyone. Even though his enemies, he never hated. He loved everyone. அவருடைய எதிரிகளையும் நேசித்த ஒரு நல்ல தேவன் அவர். If you can see the other religion, the other beliefs, what they have a God to destroy, to kill with weapons. நீங்க மற்ற மார்க்கங்களை நீங்க பார்க்கும்போது, மற்ற கடவுள்கள் என்று சொல்லப்படக்கூடிய மற்ற தேவர்களை நீங்க பார்க்கும்போது அவர்கள் கையில ஒரு ஆயுதங்கள்லாம் இருக்கும், ஏன்னா அழிக்கும் கடவுள்னு சொல்லுவாங்க. But our God does not carry any weapon, including cross. He does not carry. சிலுவை கூட அவர் கையில இது பண்ணல. அவர் மரிக்கும் பொழுது தான் சிலுவையை சுமந்து கொண்டு சென்றார். He carried the cross because of us, because our sins has to be laid in and it has to be destroyed on the cross. He does not even have a weapon. He is a loving God. And the reason he came to world is because to love you and me. இந்த உலகத்துக்கு அவர் வந்திருக்க காரணம் உங்களையும் என்னையும் நேசிப்பதற்காக. கொலோசியரின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 15 வசனங்கள். Colossians chapter 15 to 17 it says, who is the image of the invincible God, the firstborn of every creature. அவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். He is the first and the last, the Alpha and the Omega. அல்பாவும் ஓமேகாவா இருக்கிற ஒரு நல்லதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும். Just mark these words. இந்த இடத்தை நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்திலுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. For by him were all things created that are in heaven, that are in earth, visible, invisible, whether they be thrones or dominions or principalities or powers, all things were created by him and for him. Today man is taking all those kind of authority in him. He takes all those thrones and dominions and principalities and powers in his hands, which has not been given to him. இன்று நீங்க பார்க்கும் பொழுது இன்று மனிதன் தனக்குள்ள எல்லாம் எடுத்து வைத்துக் கொள்கிறான், திருடி வைத்துக் கொள்கிறான். பூலோகத்தில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சகல வஸ்து சிங்காசனம், அவனுக்கு தேவை ஒரு பதவி, தன்னை எல்லாரும் ஒரு பெரிய ராஜா மாதிரி பார்க்கணும், ஒரு பெரிய ஆளுமையில பார்க்கணும். அதனால கருத்துவ எடுத்து வச்சிருக்கலாம். துரைத்தனங்கள், ரொம்ப அதிகாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து மனுஷன் வச்சிருக்கான். இதெல்லாம் சிருஷ்டித்தது கடவுளுக்கு என்று பிரத்யேகமாக சிருஷ்டிக்கப்பட்டது. It has all been created only for him, by him. And we are the proud children to say, my Father has all authority on thrones, dominions, principalities and powers, because it has been created by him, for him, and I am the legal heir for it. Amen. இது என் தகப்பனுக்கு அவர் சிருஷ்டித்து வைத்திருக்க காரணம் இது எல்லா துரைத்தனங்களும் கர்த்தத்துவம் அதிகாரங்களும் சகலமும் அவருக்கென்று படைக்கப்பட்டது, அவரால் படைக்கப்பட்டது. அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். If you happen to be a son for your father and you have the legal heir assets falling on you, and you're going to be the legal heir, you're going to be using that in the future, how happy you'll feel. உங்களுடைய தகப்பனாரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சொத்தை நீங்க அனுபவிக்கும்படியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அதை அனுபவித்திருக்கிற நேரத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். This is what the real God says, because he says all this thing, he has it in him, he created that for him, and we are the legal heirs. So he has given those things to us. எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார், அவரை நாம் பணியும் பொழுது, நாம் தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது. So he has given the throne, the dominion and principalities on wealth, on health, on everything, our work, our career, our life, or everything. அவர் இந்த ஒரு பெரிய ஒரு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். எதன் மீது அதிகாரங்கள்? நம்முடைய சுகவீனத்தின் மீது அதிகாரங்கள், சுகத்தை கொடுக்கிற ஒரு அதிகாரங்கள், பலத்தை கொடுக்கிற அதிகாரங்கள், நம்முடைய ஜெபத்துல செய்யும் பொழுது கிடைக்கிற அதிகாரங்கள், வேலையில உயர்வு, சம்பள உயர்வு, எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னா இது எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்க நமக்கு கொடுத்திருக்கிற காரியம். உலகத்தாருக்கு இல்லாத ஒரு விஷயம் நமக்கு கொடுத்திருக்கிறார். The ungodly will not get this, only godly people will get this. Amen. You believe in it, say an amen along with me. Amen. Hallelujah. விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர்,
எல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. And he is before all things, by him all things consist. So he came to this world to prove who he is. So to say that he is a very powerful God who can do anything for the love that he has towards mankind. தன் மனுக்குலத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு பாசத்தினால், அன்பினால் அவர் எல்லாற்றையும் செய்ய முடியும் என்ற அவருடைய ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை காட்டும்படியாக மனித சாயலால் இந்த பூமிக்குள் வந்திருக்கிறார். It is not just because Christ came into this world we are celebrating Christmas. He has got all these thrones and dominions, principalities and powers to us. அவர் கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் என்று இல்லாமல் கர்த்தர் இதை எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று கிறிஸ்துமஸ் காலை விசுவாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Have faith in God that you've been given all those principalities to rule over, dominions and thrones to rule over all those powers. In Romans chapter verse 6:23 it says, for the wages of sin is death, but the gift of God is eternal life through Christ Jesus our Lord. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் நிருபத்தில் எழுதியிருக்கிறது 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில். So when he has come into this world, there is no more sin because he has died for our sins. Not only for the sins what our forefathers have committed, not only for the sins that we have committed, for the sins for what our generation, ancestral are going to fall upon. அவர் கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது ஒரு பெரிய ஒரு அர்த்தம். ஏற்கனவே பாவத்தை ஜெயித்து, பாவத்தை அந்த சிலுவையில ஜெயித்த காரணத்தினால் மட்டுமல்ல, நமக்கு விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய முன்னோர்களுக்கு விடுதலை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அதை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்ல ஒரு விஷயம். பாவத்தின் சம்பளம் மரணம். Everyone knows the wages of sin is death. But here God says, but the gift of God is eternal life through Jesus Christ our Lord, because he has come into this world for us. Amen. தேவனுடைய கிருபை வரும்போது தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். Sometimes it is very hard to believe some strong sermons are forced into our mind, but it is the truth. Some people expect, why can't you give a sermon without being a little more harsh? Why can't you just talk with some sugar-coated words or sugar-dipped lips? Why can't you talk like that? உங்களுடைய உதடுகளை நீங்க சர்க்கரையை ஒட்டிக்கிட்டு இல்லை தேனை ஒட்டிக்கொண்டு ஏன் சுகமான வார்த்தைகளை பேசலாமே, ஏன் நீங்க கடினமா நீங்க பேசணும்? சத்தியத்தை சத்தியமா தான் அறிவிக்கணும். We need to tell the truth as truth. That is the reason. So today we know that God who came into this world, and we're celebrating Christmas. Christmas is not only a moment of other celebrations, it is a moment of love. His love towards us and our love towards him. கிறிஸ்துமஸ் என்ற ஒரு பண்டிகை வெறும் ஆண்டவருக்கு பற்றி நம்ம துணிமணி மாட்டிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நல்ல பலகாரங்களை சாப்பிட்றது மட்டும் இல்லை. கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற அன்பை, நாம் கர்த்தரை வைத்திருக்கிற அன்பை, இந்த உடன்படிக்கையை நாம் இன்னும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு, to strengthen the covenant, that the love of God for us, the God's love to us and our love towards God. We need to strengthen that unity, that covenant. It is a wonderful thing. In Galatians chapter 4, verse 4 to 7, it says like this. கலாத்தியருடைய புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 4ல இருந்து 7 வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் புத்திர ஸ்வீகாரத்தை அடையும்படி நித்திய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்ரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழ்மானவராகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் நீ இனி அடிமையாயிராமல் புத்திரனாய் இருப்பாய். நீ புத்திரனாய் இராமல் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய் என்பதை. What a wonderful, powerful verse. Amen. Hallelujah. But when the fullness of time was come, God sent forth his Son, made of a woman, made under the law, to redeem them that were under the law, that we might receive the adoption of sons. And because ye are sons, God hath sent forth the Spirit of his Son into your hearts, crying, Abba, Father. Wherefore thou art no more a servant but a son, if a son, then a heir of God through Christ. And ஏற்கனவே சொன்ன விஷயங்கள். What a loving God. He has not only given us the legal hand, he has given the authority, an authority to rule everything that we have, that we own. நம்ம வெறும் ஒரு புத்திர ஸ்வீகாரமா எடுக்காமல், வெறும் பிள்ளை எடுக்காமல், நமக்கு சுதந்திரவாளியா என்ற ஒரு இது கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நமக்கு உண்டானதை எல்லாம் நாம் ஆண்டு அனுபவிக்க, அதை நாம் நம்முடைய அதிகாரத்தில் வைத்துக் கொள்ள முடியாது ஆண்டு கொடுத்திருக்கிறார். What a loving God that we have. When he came into this world, he came as a very poor man. ரொம்ப ஏழையின் கோலமாய் வந்திருந்தார். He did not have anything, but he had everything in him. இந்த உலகத்துல ரொம்ப எடுத்து வரல, ஆனா எல்லாத்துக்கும் அதிபதியா இருந்தார். That's the reason they say, Prince of Peace, a king is born. ஒரு ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கிறார்.
That's why they call him like that. Today, as we celebrate the Christmas tonight, and this moment that we're going to celebrate, we need to remember that Christ loves us. We love him more. அவர் நம்மளை விரும்புகிறார், நாம் அவர் இன்னும் அதிகமாக விரும்பும்படியாக அதற்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். A wonderful God that we have, a merciful God, a forgiving God, a loving God. ஒரு இரக்கத்தின் தேவன், ஒரு அன்பின் தேவன், ஒரு மனதுருக்கத்தின் தேவன், பாவத்தை மன்னிக்கிற ஒரு தேவன், எரிச்சல் அடையாத தேவன். He's going to clear all that you have, whether it is sickness or ailment or you're expecting a deliverance. He's going to cure you in all aspects. உங்களை சுகமளிக்க போகிறார், உங்களை குணமாக்க போகிறார், உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்க போகிறார், உங்களுடைய கடன்ல இருந்து விடுதலையாக்க போகிறார், உங்களுடைய சமாதானத்தை கொடுக்க போகிறார். He's going to give you the peace. He's going to solve everything in your life. That's the reason he came into this world, because he loves us more. அவர் நம்மை விரும்புகிற ஒரு அருமையான தேவனாக இருக்கிறார். எரேமியா புத்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முடித்து விடுகிறேன். Because I'm going to finish it up. So the last verse is going to be Jeremiah chapter 23 verse 5. It says, "Behold, the days come, said the Lord, that I will raise unto the David of righteous branch a king shall reign and prosper, and shall execute judgment and justice in the earth." இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதி நடப்பிப்பார். So if he is the king, who are we? We are the king's children, the prince and the princess. அவர் ராஜாவா இருக்கிறார்னா அப்ப நாம் யார்? நாம் அவருடைய பிள்ளைகள். நாம் ராஜாக்களும் ராஜகுமார்களும் ராஜாத்திகளுமா இருக்கிறோம். ஆமென். இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் கிறிஸ்துமஸ் காலங்களிலே எதற்கு நம்மை படைத்திருக்கிறார்? To expand, to show his love, his mercy. அவருடைய இரக்கத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய அன்பையும் மற்றவர்களுக்கு பகிரும்படியாய். And we are here listening to these wonderful words. God is going to talk to us. And if we can be in any help to anyone during this season, it's a blessing for us, for a family, because we are proving God's word. In the Christmas காலத்துல யாருக்காவது நாம் உதவியா இருந்திருக்கோம் என்றால், இல்லை இருக்க போகிறோம் என்றால், அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில தேவன் ஒரு பெரிய ஒரு காரியத்தை திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை பெறும்படியாக அவருடைய வழியை நீங்கள் பின்பற்றும்படியாக விரும்புகிறார். God has a reason, God has a big plan in your life, and he wants that to execute in your life. For that he expects a little amount of what you are to him. The little that we're going to do is great in his kingdom. சின்ன விஷயம் நம்ம பண்றது அவருடைய ராஜ்யபாரத்தில், அவருடைய ராஜ்யத்துல பெரிய விஷயமா அவர் கருதுகிறார். Let's close our eyes and pray. கண்களை அவரை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நான் மத்தியில இருக்கிற யாராவது ஒருவர் முன் வந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request anyone to come forward and to pray. And we have a small prayer request. We have our sister Preetha over here, and Preetha has given a small prayer request. நம்ம மத்தியில இருக்க சகோதரி Preetha ஒரு சின்ன ஒரு prayer request கொடுத்திருக்காங்க. Tony, that is Preetha's neighbor's sister's son, Tony, who is 26 years old, stomach cancer. Doctor has given him 3 months time. So the prayer request is there, and he's still not married too. So let's pray for this Tony Francis. மத்தியில் இருக்கிற பிரீதாவினுடைய அயல் வீட்டுக்காரர்களுடைய மகன் டோனி பிரான்சிஸ், 26 வயதாகிறது, ஸ்டமக் கேன்சர், வயிற்றில் இருக்கிற புற்றுநோய். அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அவருடைய இன்னும் 3 மாதங்கள் தான் இருப்பார்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. Our God is a God who is going to cure, and he's going to make him as a living testimony. Our faith is going to matter over here. நம்முடைய விசுவாசம் அந்த இடத்துல இருக்க போகிறது. நாம் விசுவாசிக்கிறபடி கர்த்தர் சுகத்தை கொடுத்து அந்த மகனை சாட்சியாக வைக்க போகிறார். Please take this prayer request and pray. And as I always say, when you pray for others, your prayers will automatically be answered by God. நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். Please cover yourself, cover the deliverance family, everyone in this meeting. Cover them and pray for this lovely brother. உங்களையும் நீங்கள் முழுவதுமாக தேவனுடைய வளையத்திற்குள்ளே நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த விடுதலை ஊழியத்தில் அனைவரையும் உங்களுடைய தேவனுடைய வளையத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கிறேன். Anyone, please come forward and pray. Amen. நமது மத்தியில் இருக்கிற சகோதரி வென்ஸ்லி வாட்சன் அவர்கள் முடிவு ஜெபத்தை செய்வார்கள். இந்த விண்ணப்பத்துக்காக ஜெபிப்பார்கள். Sister Evangelist Watson will now pray the closing prayer. Along with that, she's going to pray for the special prayer request too.
எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த வருடத்திலே ஆண்டவரே 12 மாதங்களிலே இந்த 24வது தேதியை நாங்கள் கடந்து வரும்படியாய், உம்முடைய கிறிஸ்மஸ் ஈவை கொண்டாடும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிற பெரிய கிருபைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ பேர்கள் ஆண்டவரே இந்த ஜனவரி 1 தேதியை ஆரம்பித்தவர்கள் இந்த நாளிலே நம்மோடு கூட இல்லாதபடி நம்முடைய உற்றார் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், ஊழியர்கள் என்ற ஸ்தானத்தில் அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள் சுவாமி. ஆனாலும் கிருபையாய் ஆண்டவரே எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து இம்மட்டும் காத்த இம்மானுவேலா எபினேசராய் நீர் எங்களோடு எப்பொழுதும் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருடம் முழுவதும் இன்னும் ஒரு ஆண்டவரே 7 நாளைக்கு உள்ளதாக நாங்கள் இந்த பழைய ஆண்டை களைந்து போட்டு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும்படியான பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுப்பீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உடைய கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்து வந்தீர். எங்களுக்கு வேண்டிய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், ஊழியர்களுக்கு தேவையான ஊழியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த லாக்டவுன் பீரியட்லையும் நினையாத வண்ணமாக இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவரே இந்த ஆராதனையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தடையில்லாதபடி நடத்தும்படியாய், பாடும்படியாய், வேத வாசிக்கும்படியாய், செய்திகளை மாறி மாறி கொடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீர். அநேக ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் வைத்து ஜெபிக்கும் பொழுது அநேகருக்கு நீர் சுகத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இம்மட்டும் காத்திரி, இனிமேலும் காப்பீர். தொடர்ந்து நாளை தினத்திலும் உடைய பிறப்பு பண்டிகையை ஆண்டவரே கொண்டாடும்படியான பாக்கியத்தை அநேக குடும்பங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதே போல அநேக குடும்பங்களிலே ஆண்டவரே பண்டிகைகளை கொண்டாட முடியாதபடிக்கு ஆண்டவரே பொருளாதார குறைவுகள், ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகள் ஆண்டவரே இருந்த பொழுதிலும் எங்களுக்கு நீர் எல்லா ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த விடுதலையின் ஊழியத்தின் சார்பாய் வருகிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டவரே நீர் போதுமானவராயிருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். 1000 நாவுகள் இருந்தாலும் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை வாழ்த்த, உம்மை வணங்க இந்த ஒரு நாவு போதாதென்று சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலா எங்களை நடத்துகிறீரப்பா. உம்முடைய திட்டத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது நீர் எல்லாவற்றையும் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சொல்லி அந்த வசனத்தை நாங்கள் உறுதியாய் பிடிக்கும் பொழுது எல்லாம் உம்முடைய சித்தப்படி நடந்து கொண்டு வருவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. தடைகள் எந்த ரூபத்தில் வந்தாலும் தடைகளை எடுத்து போடும்படியாக செபிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எங்களுடைய கரங்களை பிடித்து நீர் இந்த ஊழியத்தை வல்லமையாய் நடத்தி கொண்டு வருவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை நடத்தும், வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்தும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலகாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவரே ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களையும் நாங்கள் உறுதியாய் பிடித்து ஆண்டவரே நாங்கள் நடத்தப்படும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், சமாதானம் இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தினுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து கூடும். எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய மகன் எழுதின அநேக பாடல்கள் உண்டு. அதை அவர் இருக்கும் பொழுதே நாங்கள் செய்ய முடியாதபடிக்கு பொருளாதார குறைவுகள் இருந்தது. இப்பொழுது எல்லாரும் கேட்கும்படியா இருக்கிறது. அந்த கேசட் பண்ணுவதற்கு வேண்டிய பொருளாதார தேவைகளை நீர் யார் யார் மூலமாக பேசி
யார் யார் மூலமாக இந்த உதவிகள் கிடைக்க சித்தம் கொண்டிருக்கிறோ பொருளாதார தேவைகளை இந்த விடுதலையின் ஊழியத்துக்கு நீ செய்து தருவீர் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் இம்மட்டும் நீர் வழி நடத்துகிறீர், இனிமேலும் வழி நடத்துவீர் ஆண்டவரே. தொடர்ந்து எல்லா காரியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த நாளிலே சுகவீனமாக இருக்கிற அந்த மகனை உடைய கரத்தில் கொடுக்குறோம். அவனுக்கு நீர் சுகத்தை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். சத்துரு இந்த கேன்சர் வியாதி என்னும் பொழுது அந்த வியாதிக்குள்ளே மறைந்திருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய மகன் ஒரு புஸ்தகத்தை வாங்கி அதை படித்து இது கேன்சர் என்பது ஒரு பிசாசு என்று சொல்லியிருக்கிறதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி. எப்பொழுதும் ஆண்டவரே உம்மால் முடியும், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். சம்பந்தப்பட்ட மகனுக்கு ஆண்டவரே சுகத்தை நீர் கட்டளையிட்டு ஜெப வீட்டில் ஒரு சாட்சியாய் இந்த ஊழியத்தில் வந்து பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா தொடர்ந்து இந்த நாளில் வந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பத்தினுடைய தேவைகளை சந்தியும். இந்த பண்டிகை நாட்களிலும் புது வருட நாட்களிலும் புதிய புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து உம்மோடு நெருங்கி ஜீவிக்கும்படியான பாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செய்யும்படியாக செபிக்கிறோம். எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தர் காத்து கொள்ளும்படியா எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுக்கும்படியா இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே நாளை தினத்தில் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிற ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படியாய் சமாதானத்தை கொடுக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the God's protection and God's blessings and God's peace be along with us, with everyone in our family. கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இருப்பதாக. May God take care of our protection as we go out and come. கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்கும்படியாய் நாம் போகிலும் வருகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. Thank you all for joining us tonight, and tomorrow night at 8 o'clock we're going to have a Christmas service. We're going to have communion. If it is the will of the Lord that we'll be celebrating communion, please keep yourself ready, sanctified, and if you can have any juice or a piece of bread or anything to celebrate communion, you can have it along with you. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு நாம் நற்கருணை செலிப்ரேட் பண்ண போகிறோம். தேவனுடைய பந்தியில் நாம் கலந்து கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு சித்தமாக இருக்கிறவர்கள் அதற்கு உண்டான ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட்டோ ரொட்டி துண்டோ இல்லை என்ன கிடைக்குதோ நீங்கள் வச்சுக்கலாம். கூட ஏதாவது ஒரு முடிஞ்ச ஒரு கிரேப் ஜூஸ் இல்லை எனி கைண்ட் ஆஃப் ஜூஸ் நீங்கள் வச்சிருக்கலாம். We're going to take part in the Holy Eucharist of Christmas tomorrow in the service. நாளை இரவு சரியாக 8 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனையை நாம் கடந்து கொள்ள போகிறோம். கர்த்தர் தாமே எங்களோடு இருப்பாராக. கர்த்தர்களை காத்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. Thank you for all. Thank you all joining tonight. Thank you so much. Thank you, Anna. Thank you, Auntie. Good night. Merry Christmas, Anna. Merry Christmas. Thanks, my precious, to all of you. Good night, sir. Good night, Auntie. Thank you. Merry Christmas to Merry each and Christmas to all everyone. of you. All of you. Thank you. Amen, amen. Thank you, my dear brothers and sisters. Everyone, Merry Christmas. Merry Christmas to you and your family. Thank you so much, sir. Thank you, Auntie. Merry Christmas, everyone. Good night. Good night. Good night. Good night. Merry Christmas, Vivian. Good night. God be with you. Merry Christmas, sir.